கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இறுதியாக நாம் அனைவரும் எதிர்பார்த்திருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. இதுக்கு தான் இவ்வளோ லேட் பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி. நம்பர் 1 அண்ணாமலை இல்லை. இது வந்து தினமணியில் வந்திருக்கக்கூடிய இந்த கட்டுரையிலிருந்து பார்ப்போம். கடைசியா நான் லிஸ்ட் ஃபுல்லாவே கொடுக்குறேன். ஏன்னா 27 தொகுதிகள் தானே. இந்த தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் இன்றைக்கு வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த திங்கட்கிழமையே வேட்புமனு தாக்கல் தொடங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி வேட்புமனு தாக்கலுக்கு கடைசி நாள். இதற்கிடையே பாரதிய ஜனதாவின் வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட்டு வந்த நிலையில் பாஜக சார்பில் இன்று வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அண்ணாமலை போட்டியிடும் தொகுதிதான் இழுபறியாக இருந்து வந்ததாக கூறப்பட்டு வந்த நிலையில் அவரது பெயர் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெறவில்லை. இதுதான் இங்க விஷயமே. இதுக்கு இவ்வளவு தூரம் எஃபர்ட் போடணுமா? என்ன உள்ள நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பல்வேறு தகவல்கள் வரப்போகின்றன. பட் ஏன்டா இவ்வளவு டிலே பண்ணீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பாரதிய ஜனதா ஆதரவாளர்களுக்கு ஒரு உறுத்தல் தான். தகவல்லாம் முழுமையா பார்த்துருவோம். முதல்ல பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். அவர் வந்து போன முறை 2021 போட்டியிட்ட தொகுதி கிடையாது. அங்கிருந்து அவர் சாத்தூர் தொகுதி போட்டியிடுகிறார். இந்த செய்தி நமக்கு முன்னமே தெரியும். இந்த லிஸ்ட் எல்லாம் வரதுக்கு முன்னாடியே பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் வந்து இதை தானாகவே சொல்லிட்டார். என்னுடைய தொகுதி இதுதான் அப்படின்ட்டு. அப்புறம் மத்தவங்க யார் யாரெல்லாம் முக்கியமானவங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவினாசியில் போட்டியிடுகிறார். மயிலாப்பூர்ல இது வந்து முன்னமேயே எல்லாருக்கும் சொன்னது. இங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் தமிழிசை போட்டியிடுகிறார். கோவை வடக்கு தொகுதியில் வானதி ஸ்ரீனிவாசன் போட்டியிடுகிறார். இதுல வந்து நயினார் நாகேந்திரன், வானதி ஸ்ரீனிவாசன் 2 பேருமே சென்ற முறை வென்றவர்கள். வெவ்வேறு தொகுதியிலிருந்து வென்றவர்கள் அப்படிங்கறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்தது கிட்டத்தட்ட எல்லோரும் எதிர்பார்த்திருந்த காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து நீண்ட காலமாகவே நமக்கு ஏதாவது கிடைக்கும் என்று காத்து கொண்டிருந்த விஜயதாரணிக்கு விளவங்கோடு தொகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. விளவங்கோடு அப்படிங்கிறது வந்து எப்ப பாரதிய ஜனதாவுக்கு ஒதுக்கப்பட்டதோ அப்பொழுதே நிச்சயமாக இந்த இடத்துல வந்து விஜயதாரணி தான் போட்டியிடுவார் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி ஒன்று கிடைச்சிருச்சு. இப்ப லிஸ்ட் ஃபுல்லா பார்த்துருவோம். நான் எல்லா பேரையும் படிச்சிடுறேன். இதுல வந்து முக்கியமானவர்கள் மட்டும் 1-2 பேரை பத்தி நம்ம பேசுவோம். மற்றபடி இப்பொழுது பேசி ஒன்றும் அவசியம் இல்லை. ஜெயித்ததற்கு பிறகு பார்த்துக் கொள்ளலாம். ஆவடியில் ராஜசிம்ம மகேந்திரா, அருமையான பெயர். பெயர் அருமையானது. ராஜசிம்மன், மகேந்திரன் பல்லவர்களுடைய பெயர்கள் வருது. மயிலாப்பூரில் தமிழிசை சவுந்தரராஜன், மருத்துவர் தமிழிசை சவுந்தரராஜன். தளியில் டாக்டர் நாகேஷ்குமார். திருவண்ணாமலையில் ஏழுமலை. ராசிபுரம் தனி தொகுதியில் டாக்டர் எஸ்.டி. பிரேம்குமார். மொடக்குறிச்சி சென்ற முறை மருத்துவர் சரஸ்வதி அவர்கள் நின்றாங்க. இந்த முறை அவங்க வந்து வயதாயிருச்சு, நான் நிக்க போவதில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்போது அவருடைய குடும்பத்துக்குள்ளே தான் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிருத்திகா சிவகுமார் அவங்க நிக்கிறாங்க. உதகை போஜராஜன். அவினாசி தனி தொகுதியில் எல் முருகன் போட்டியிடுகிறார். எல் முருகனை எப்படியாவது தேர்தலில் நிற்க வைத்து வெல்ல வைப்பது அப்படிங்கறதுல வந்து பாரதிய ஜனதா கட்சி மிகுந்த ஆர்வத்துடன் இருக்கிறது. அவருக்கு நாடாளுமன்றத்தில் இடம் கொடுத்தார்கள். அதற்கு முன்பும் சட்டமன்ற தேர்தல் என்றார். தொடர்ச்சியாக அவருக்கு இடம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. தேர்தலில் நிற்க வேண்டும், ஜெயிக்க வேண்டும்னு. திருப்பூர் தெற்கு தொகுதி தங்கராஜ். கோவை வடக்கு வானதி ஸ்ரீனிவாசன். திருவாரூர் கோவி சந்தூர். தஞ்சை எம் முருகானந்தம். அது தவிர கந்தர்வக்கோட்டை உதயகுமார். புதுக்கோட்டை ராமச்சந்திரன். அறந்தாங்கி கவிதா ஸ்ரீகாந்த். திருப்பத்தூர் கேசி திருமாறன். மானாமதுரை பாலகணபதி. மதுரை தெற்கு ராம ஸ்ரீனிவாசன். எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசனுக்கு ஒரு தொகுதி கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது. மதுரை தெற்கு வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பார்க்கலாம் அவர் என்ன செய்யறாருன்னு. சாத்தூர் நயினார் நாகேந்திரன், அது கிவன். ராமநாதபுரம் கே நாகேந்திரன். திருச்செந்தூர் KRM ராதாகிருஷ்ணன். வாசுதேவநல்லூர் தனி தொகுதி அனந்தன் ஐயாசாமி. இதுவும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தரக்கூடியது. எனக்கு தனிப்பட்ட முறையிலே அனந்தன் ஐயாசாமி தெரியும். இவருடைய சகோதரர் அதிமுக சார்பில் தேர்தல் நின்று ஜெயித்தவர். அனந்தன் ஐயாசாமி இன்டெல் நிறுவனத்தில் டைரக்டராக வேலை செய்து கொண்டிருந்தவர் அமெரிக்காவில். இன்றைக்கு அரசியலில் ஈடுபட வேண்டும் என்று இங்க தென்காசியில் வந்து தொடர்ச்சியாக அவர் முயற்சி செய்து கொண்டிருந்தார். அவருக்கு இதற்கு முந்தைய தேர்தல்களில் வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. இந்த முறை அவருக்கு வாய்ப்பு கொடுத்திருப்பதை நான் மிகவும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். ராதாபுரம் பாலகிருஷ்ணன். நாகர்கோயில் MR காந்தி ஏற்கனவே ஜெயித்தவர். இவர் தான் வந்து இந்த 3வது, இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுல நயினார் நாகேந்திரன், பிறகு
வானதி ஸ்ரீனிவாசன், அடுத்து எம்.ஆர். காந்தி. இந்த 4 பேர் சென்ற முறை 2021 ஜெயித்தவர்களில் சரஸ்வதி அம்மா வந்து இந்த தடவை தேர்தலில் நிக்கல. மீதி 3 பேருக்கும் இடம் கொடுத்திருக்கிறார்கள். கொளச்சல் சிவக்குமார், பத்மநாபபுரம் ரமேஷ், விளவங்கோடு விஜயதாரணி. விஜயதாரணி வேறு கட்சியில் இருந்து இப்பொழுது இங்கே வந்திருக்கிறார். அதனால இதுதான் வந்து லிஸ்ட். இதுல வந்து நிச்சயமாக ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் சில தொகுதியில் இருக்கு. மீதி எல்லாம் பிரச்சாரமும் கிரவுண்ட்ல என்ன மாதிரியான கனெக்ட் மக்களோடும் சக கூட்டணி கட்சிகளோடும் ஏற்படுகிறது அப்படிங்கறதை பொறுத்துதான். இந்த இழுபறிக்கு காரணம் அண்ணாமலையா அப்படின்னு இதே தினமணி செய்தி கட்டுரையே சொல்லுது. இதை வந்து பழியெல்லாம் ஒருவர் மீது போடுவது சரியல்ல அப்படிங்கறதான் என்னுடைய கருத்து. அண்ணாமலை மீது எனக்கு மிகுந்த மரியாதை இருக்கிறது. அவர் நிச்சயமாக பாரதிய ஜனதா தமிழகத்தில் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறது என்றால் அதற்கு பெரும்பான்மையான காரணம் அண்ணாமலையுடைய செயல்பாடுதான் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன். பட் கட்டுரை என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்ப்போம். அதிகம் எதிர்பார்க்கப்பட்டு வந்த பாஜக வேட்பாளர் பட்டியல் தயாரிப்பு பணி அது நடைபெற்ற போதே கோவை வடக்கு தொகுதியில் போட்டியிட அண்ணாமலை விருப்பம் தெரிவித்திருந்ததாகவும், ஆனால் அந்த தொகுதி வானதி ஸ்ரீனிவாசனுக்கு ஒதுக்கப்படும் என்று கட்சி தலைமை முடிவெடுத்ததாகவும் கூறப்பட்டது. இந்த கூறப்பட்டதெல்லாம் வந்து நமக்கு அதோடைய ஃபேக்ட் என்னன்னு தெரியல. அடுத்தது அண்ணாமலையை மொடக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட கட்சி தலைமை வலியுறுத்தியதாகவும், ஆனால் கோவை வடக்கு தொகுதி கிடைக்கவில்லை என்றால் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று அண்ணாமலை திட்டவட்டமாக தெரிவித்து விட்டதாகவும் தகவல்கள் வெளியாகின. இகைன் இதுவும் யார் கொடுத்த தகவல் என்னன்னு நமக்கு தெரியல. இது தொடர்பான பேச்சுவார்த்தையால் தான் வேட்பாளர் பட்டியல் வெளியாகவில்லை என்று கூறப்பட்டு வந்த நிலையில் அண்ணாமலை நிச்சயம் தேர்தலில் போட்டியிடுவார் என்று கூறப்பட்டது. ஆனால் இன்னைக்கு வெளியான பட்டியல்ல அவருடைய பெயர் இல்லை. இது அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறதுன்னு இந்த பெட்டி செய்தி சொல்லுது. ஆனா எனக்கு என்னவோ வந்து அண்ணாமலை ஆதரவாளர்கள் ஒரு பெரும் பகுதியினர் ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இந்த முறை அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடாமல் இருப்பதே நல்லது அப்படின்னு. அதனால அவர்களுக்கு பெரிய வருத்தம் எதுவும் இருக்காது. ஒரு சிலர் வந்து அண்ணாமலை போட்டியிடவில்லை என்றால் நாங்கள் பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிக்க மாட்டோம் என்று சொல்பவர்கள் கூட பெரும்பாலும் அந்தந்த தொகுதிகளில், அந்த 27 தொகுதிகளில் எப்படியாவது வாக்கை அளித்து விடுவார்கள் கடைசி நாளில் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த வாக்கு டிரான்ஸ்பர் அப்படிங்கிறது ஆகுமா? முக்கியமாக அண்ணாமலை ஆதரவாளர்கள். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தமிழகத்துல அண்ணாமலையால் பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவாளர்களாக ஆனவர்கள் என்று ஒரு கணிசமான எண்ணிக்கை இருக்கிறது. இப்ப அவர்கள் வந்து நிச்சயமாக மனம் வருந்தி இருப்பார்கள். அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. இது ஒண்ணு. இரண்டாவது வந்து அண்ணாமலையுடைய பிரச்சாரம், அவர் பரப்புரை செய்வதில் ஈடுபடுவாரா? அது அவர் நிச்சயமாக என்னுடைய கணிப்பில் கேரளம், புதுச்சேரி இந்த 2 மாநிலங்களுமே அண்ணாமலை நிச்சயமாக பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும். ஏன்னா அவருக்கென்று ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு. அவருடைய குரல் நிச்சயமாக சில இடங்களில், முக்கியமாக ஏற்கனவே பாரதிய ஜனதா கேரளத்தில் ஜெயிப்பதற்கு 2 கிளஸ்டர், ஒன்று பாலக்காடு, இன்னொன்று திருவனந்தபுரம், அப்புறம் நடுநடுவில் ஒரு சில பாக்கெட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இங்க 2 இடங்களிலுமே தமிழ் பேச முடியும், தமிழ் கேட்பதற்கான ஆட்கள் இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் இருக்கவே இருக்க ஆங்கிலத்தில் பேசக்கூடியவர். அதனால எனக்கு வந்து அடுத்து தேர்தல் ஏப்ரல் 9ஆம் தேதி கேரளத்திலும் புதுச்சேரியிலும் நடக்கப் போகிறது என்பதனால் அங்கே இவர் வந்து இப்ப அவர் தேர்தலில் நிற்காமல் இருப்பது ஒரு விதத்தில் நல்லது அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இந்த 2 இடத்திலுமே அவர் கடுமையான பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதற்கு பிறகு செலக்டிவான தொகுதிகள், எங்கே அந்த ஒரு சின்ன எட்ஜில் எங்கே நிச்சயமாக ஜெயித்து விடுவார்கள் பாரதிய ஜனதா என்று அவர்கள் நினைக்கிறார்களோ அந்த இடத்தை விட்டுவிட்டு அந்த பார்டர் லைன் கேஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்தில் அண்ணாமலையை நிச்சயமாக களமிறக்க வேண்டும். அவர் 2000 முதல் 4000 வாக்குகளை அதிகமாக பெற்றாலேயே பல இடங்களில் அந்த அளவுக்கு தான் இருக்க போகிறது வெற்றிக்கும் தோல்விக்குமான இடைவெளி. அதை அவர் பெற்றுத்தரக்கூடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை அவர் செய்வாரா அப்படிங்கறத வந்து நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். இதை பற்றி அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவருக்கு வயது இருக்கிறது, நிச்சயமாக இங்கே சூழல் மாறும். அண்ணாமலை தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் மிக முக்கியமான ஒரு இடத்தை பெறுவார் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஏன், இந்திய அளவிலேயே பாரதிய ஜனதா கட்சியில் மிக முக்கியமான ஒரு அறியப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெயராகத்தான் அண்ணாமலையின் பெயர் இருக்கிறது. இந்த தேர்தல் அப்படிங்கிறது நோக்கம் இந்திய பாரதிய ஜனதா அது சொல்லிருச்சு. இந்த தேர்தலின் நோக்கம் எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்க வைப்பது, திமுகவை தோற்கடிப்பது. அப்ப அதுல மட்டும் போக்கஸ் பண்ணலாம். யாரு நிக்கிறாங்க நிக்கல,
யார் எம்எல்ஏவா ஆக போறாங்க, ஏன் இவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது போன்றவற்றை பற்றி பேச வேண்டிய இடமோ நேரமோ இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதனால குறைந்தபட்சம் அவர்களுடைய வேட்பாளர் பட்டியல் இன்றைக்காவது வெளியானது அப்படிங்கிறதுல எனக்கு அந்த அளவில் பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவாளனாக எனக்கு மகிழ்ச்சி. இனிமேல் நேரடியாக நாளை வேட்பாளர் மனு தாக்கல் செய்துவிட்டு கடுமையான பரப்புரையில் தமிழக பாரதிய ஜனதா ஈடுபட வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.